ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்ச் பற்றி கவர் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிபிஎலுக்கான குவாலிஃபயர் மேட்ச். ஸோ இதில் குவாலிஃபயர் அவங்க டைரெக்டாக ஃபைனலுக்கு போயிடுவாங்க. ஸோ தோக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த எலிமினேட் நாக் அவுட்டில் வர வின் பண்ணுறவங்க கூட சேலஞ்சஸ்லாம் மோத போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ்க்கும் சிட்னி சிக்ஸர்ஸும் நடக்கிறக்க குவாலிஃபயர் ஃபஸ்ட்டு மேட்ச் தான். ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸ் டேபிளில் ரெண்டு டீமும் டாப்பில் இருக்கனால அவங்க குவாலிஃபயர் ஆடுறாங்க. ஸோ இந்த மேட்சுக்கான பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் அண்ட் வெனு ரெக்கார்ட், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் அண்ட் பிளேயர் பேட்டில் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிராண்ட் லீக்கில் யாருக்கெல்லாம் நம்ம ஒரு ரிஸ்க்கான கேப்டன்ஸ்க்கான ஆப்ஷனாக கொடுக்கலாம், அண்ட் ஸ்மால் லீக்கில் யாருக்கெல்லாம் ஒரு சேஃபான ஆப்ஷன்ஸாக கொடுக்கலாம், அண்ட் ஃபைனலாக 6 கிராண்ட் லீக் டெமோ டீம். இதெல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ மட்டும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ஸ்மால் லீக் அண்ட் டீமும் அண்ட் கிராண்ட் லீக் அண்ட் டெமோ டீம் எல்லாமே நம்ம சேனலில் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்தவரை எந்த ஒரு ப்ரைமும் பண்ணல. ஸோ நான் கொடுக்குற ஸ்மால் லீக் டீம்லேருந்து 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் அம்சம் கூட மாற்றி கூட ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஓன் விருப்பப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ப்ரைம் எதுவும் பண்ணல, டீம்ஸ் எல்லாமே ஃப்ரீ அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் குபேரா ஃபேண்டஸ் நீங்கள் இன்னும் ஸ்போர்ட்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA ஸ்போர்ட்டஸ் ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு TDS சார்ஜஸ் அண்ட் GST சார்ஜஸ் பிடிக்கிறதில்ல. ஸோ இதில் பொறுத்தவரையும் பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பாப் அப்படின்னா பிக் ஒன் பிளேயர் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி ஆப்லேயே பார்த்தீங்கன்னா 5 பிளேயர் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ஒருத்தர் மட்டும் பிக் பண்ணால் போதும். அண்ட் டீம் மேக் பண்ணவும் தேவையில்லை, கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சூஸ் பண்ணவும் தேவையில்லை. ஒரே ஒரு பிளேயரை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி கான்டெஸ்ட்டில் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்டெஸ்ட்டில் நிறைய அமௌண்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் பொறுத்தவரையும் இதில் யாராச்சும் ஒருத்தர் நீங்கள் பிக் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ இதில் பொறுத்தவரை நீங்கள் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் ஸ்போர்ட்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸ்க்கும் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸும் நடக்கிறக்க குவாலிஃபயர் மேட்ச். அண்ட் டேட் பொறுத்தவரையும் ஜனவரி 21 மேட்ச் நடக்குது. டைமிங் பொறுத்தவரை 2 மணிக்கு. ஸோ மதியம் 2 மணிக்கு. வெனு பொறுத்த வரைங்கன்னா பிலீவர் ஓவல் அண்ட் ஹோபர்ட்டில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறக்கு. ஹோபர்ட்டில் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா 5 மேட்ச்சில் 36 விக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 22 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணுறப்போ 14 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு பிடன் விக்கெட் பார்த்தீங்கன்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் 31 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையும் 16 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 12 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலிங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு அப்படியே அட்வான்டேஜ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த வெனு பொறுத்தவரை லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் அண்ட் 3 விக்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸும் இந்த வெனுவில் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் ஒன்று பார்க்கலாம். ஸோ ஹோபர்ட் ஹரிக்கன்ஸோட பாசிபிளான பிளேயிங் பொறுத்தவரையும் அண்ட் ஜோவல் மிட்சோ அவன் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. சார்லி வைக்கம், பென் மெக்டர்மட், மேத்யூ வேர்ட் விக்கெட் கீப்பர்ஸ் வந்துருவார். நிக்கில் சௌத்ரி, டிம் டேவிட், கிறிஸ் ஜார்டன், நாதன் நில்லிஸ், பீட்டர் ஆட்ஸ்கோலி, ரைலி மெரிடத். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோபர்ட் ஹரிக்கன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். அதே மாதிரி சிட்னி சிக்ஸர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் பார்த்தோம் அப்படின்னா அண்ட் சிவம் ஸ்மித்தாக இருக்கட்டும் அண்ட் ஷான் அபோட், மர்ஃபி, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டூருக்கு அந்த டெஸ்ட் ஸ்குவாடில் ஆட் ஆகிட்டனால இந்த மேட்ச் அவங்க ப்ளே பண்ணல. அண்ட் ஜாஸ் பிலிப்பி விக்கெட் கீப்பிங் அண்ட் குட்ரி பேட்டர்சன் 2 பேரும் பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜாக் எட்வர்ட், மோசஸ் என்ட்ரிகேஸ், ஜோர்டான் சில்க்ஸ், லக்ஷன் ஹர்னன், பென் டார்ஜியஸ், லக்ஷன் ஷா, ஹைடன் கேர், ஜாஃபர் சோகான் அண்ட் பென் மென்னட்டி. இதுதான் பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். ஸோ இப்போ 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் லெவன் பார்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பிளேயர்ஸ் வைஸ் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ்லேருந்து வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்சோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டபுள் ஆப்ஷன்ஸில் சொல்லுவேன். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் 1 or 2 ஓவரும் பவுல் பண்ணிகிட்டு இருக்காரு அண்ட் இன்னிங்ஸும் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அதனால் அவருக்கு டபுள் ஆப்ஷன்ஸ் பிக்கில் நீங்கள் கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்காக நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். ஹெட்வுட்டில் பொறுத்தவரை ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 33 ரன் எடுத்திருக்காரு. 33 ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 மேட்சஸ்க்கு 208 ரன் எடுத்திருக்காரு. ஸோ வெனுவில் செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ அட்வான்டேஜ் அதிகமாக அவருக்கு இருக்குது. அண்ட் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. விக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நீங்கள் முக்கியமான நோட் பண்ண வேண்டியது என்னென்னா அவரோட ரீசன்ட் ஃபார்ம். ஸோ கடைசியாக நடந்த ஒரு 3 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா 38 ஒரு விக்கெட், 44 ஒரு விக்கெட், 24 ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருக்காரு. ஸோ மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்து அண்ட் பேட்டிங்லேயும் வந்து ஒரு 20+ ரன் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு.
ஸோ ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் மிச்சம் இருக்குது. ஸோ கம்பல்சரி பிக்கில் நீங்கள் அவங்கள ட்ரை பண்ணி பாருங்கள். கிளேபல் ஜோவல் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஹெட் விட்டில் 7 மேட்ச் ப்ளே பண்ணி 116 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிகப்படியான கான்ட்ரிபியூட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 90 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. அதே மாதிரி வேணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 19 மேட்ச்சில் 396 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ வேணுவில் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், கடைசியாக ப்ளே பண்ண ஒரு 4 மேட்ச்சில் ஒரு மேட்ச் மட்டும் 76 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்றபடி பெருசாக அவர்கிட்ட இருந்து பேட்டிங்கில் எதுவும் வரல. பட் இந்த மேட்ச்சில் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரிஸ்க் எடுக்கிற பர்சன் மட்டும் நீங்கள் கிராண்ட் லீக்கில் ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ஒரு டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி டீமில் பிளேயராக நீங்கள் அவரை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். சார்லி வைக்கம் பொறுத்தவரை ரொம்ப பர்சன்டேஜில் கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர். கிராண்ட் லீக் பிக்கு சூட்டரான ஆப்ஷனாக இருப்பார். ஹெட் விட்டில் பெருசாக ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை. வெனுவில் பொறுத்தவரை 2 மேட்ச்சுக்கு 28 ரன் அடிச்சிருக்காரு. அந்த 28 ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன் ஃபார்ம் வைஸும் சொல்லிக்கிற மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா 2 மேட்சுமே ரன்ஸ் எதுவும் அடிக்காமல் டக் அவுட் ஆயிருக்காரு. மற்றபடி 12, 16, 11 இப்படிங்கிறது ஒரு ரன்னாக இருக்குது. இவரை பொறுத்தவரையும் ஒரு ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய பிளேயரில் ஒரு சேஃபான ஆப்ஷன்ஸாக வருவார். ஏன்னா டாப் ஆஃப் தி ஆர்டரே வந்துடுறாரு. பை சான்ஸ் இந்த பவர் பிளேயில் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 20 ரன் அடிச்சாலுமே கிராண்ட் லீக்கில் ஒரு நல்ல ஒரு ரேங்க் கொண்டு போய் வரதுக்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் இருப்பார். அவர்களை நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பென் மெக்டர்மண்ட்டை பொறுத்தவரையும் ஹெட் விட்டில் 10 மேட்ச்சுக்கு 164 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் 18 ஆவரேஜ் இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்போ கொஞ்சம் டீசெண்டான ரெக்கார்டு வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நான் அவரை கொஞ்சம் மிஸ் பண்ணிடுங்க. வெனுவில் பொறுத்தவரையும் 36 மேட்ச்சுக்கு 1117 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் 38 ஆவரேஜ் இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 32 ஆவரேஜ், செகண்ட் இன்னிங்ஸில் 44 ஆவரேஜ் இருக்குது. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் கடைசியாக இந்த 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 அண்ட் மேட்ச் ப்ளே பண்ண 17 அப்படிங்கிறது கொஞ்சம் அவருக்கு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. பட் இந்த மேட்ச் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்மால் லீக்கில் நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நிக்கில் சௌத்ரி பொறுத்தவரை ஹெட் விட்டில் ஒரு மேட்ச்சுக்கு 42 ரன் எடுத்திருக்காரு. அண்ட் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த ஒரு விக்கெட்டும் அந்த 42 ரன்னும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. அதே மாதிரி வெனுவில் பொறுத்தவரையும் 9 மேட்ச்சுக்கு 183 ரன் அண்ட் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அதிகப்படினு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு நிக்கில் சௌத்ரி. விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்போ 5 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்ட் பால் பண்ணுறப்போ 2 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ இவருமே ஒரு டபுள் ஆப்ஷன்ஸில் வந்துருவார். ஸோ இப்போவுமே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 1 or 2 ஓவர் பவுல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் பேட்டிங்லேயும் இந்த மிடில் ஆர்டர்ஸில் நல்லா ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஸோ சேஃபான ஆப்ஷன்ஸில் நிக்கில் சௌத்ரி வந்துருவார். ஸ்மால் லீக்கில் கம்பல்சரி பேக் எடுத்துங்க. கிராண்ட் லீக்கில் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட ரிஸ்க்காக நீங்கள் கேப்டன் ஆப்ஷனாக கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் மேத்யூ வேர்ட் பொறுத்தவரை விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ வரக்கூடிய டவுன் கொஞ்சம் கீழே வந்தாலுமே இவருக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் ஹெட் விட்டில் பொறுத்தவரை 15 மேட்ச்சுக்கு 450 ரன் எடுத்திருக்காரு. 32 ஆவரேஜ் இருக்குது. ஸோ அதிகப்படியாக நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்போ 43 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 9 மேட்ச் ப்ளே பண்ணி 385 ரன் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் அவருக்கு ரெக்கார்டு எதுவும் இல்லை. வேணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 35 மேட்ச்சில் 740 ரன், 23 ஆவரேஜ் இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸில் நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்குது. ஸோ இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ அதிகப்படியான அவருக்கு ரெக்கார்ட் இருக்குது. மேத்யூ வேர்ட் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணார் அப்படின்னா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் டீசெண்டானதாக இருக்கார். ஸோ ஸ்மால் லீக்கில் கம்பல்சரியாக அவரை நீங்கள் டீமில் வெளில வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம். அண்ட் டிம் டேவிட் பொறுத்தவரையும் ஹெட் விட்டில் 9 மேட்ச்சுக்கு 123 ரன் அண்ட் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் 27 மேட்ச்சுக்கு 552 ரன் அண்ட் செகண்டாக பேட் பண்ணுறப்போ சேசிங்கில் 60 ஆவரேஜ் வச்சுருக்காருங்க. ஸோ டிம் டேவிட் பொறுத்தவரை இப்போ ரீசெண்ட் டைமில் நல்லா சேசிங்கில் அவரோட கான்ட்ரிபியூட் கொடுத்துட்ருக்காரு. ஸோ 60 ஆவரேஜுங்கிறது பெரிய விஷயம். T20 பொறுத்தவரை சேசிங்கில் 15 மேட்ச்சுக்கு 362 ரன் அண்ட் 60 ஆவரேஜ். அண்ட் விக்கெட் பெருசாக எதுவும் செகண்ட் வெனுவில் இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், கடைசி 2 மேட்ச்சில் இவருமே பார்த்தீங்கன்னா பவுலிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்குது. ஸோ அதனால் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ஒரு பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கிறிஸ் ஜோர்டன் பொறுத்தவரையும் ஹெட் விட்டில் 6 மேட்ச் ப்ளே பண்ணி 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 10 விக்கெட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ வந்திருக்கு. 5 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்டும், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும் கிறிஸ் ஜோர்டன் எடுத்திருக்காரு. ஸோ அந்த டெத் ஓவரில் கிறிஸ் ஜோர்டன் அண்ட் நாதன் எல்லிஸ் 2 பேர் தான் அதிகப்படியாக பவுல் பண்ண போகிறாங்க. வெனுவில் பொறுத்தவரையும் 11 மேட்ச்சுக்கு 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 5 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 6 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரீசெண்ட் டைமில் அவருக்கு பெருசாக விக்கெட் எதுவும் கிடைக்கல. பட் பேட்டிங்கில் லிட்டில் பிட் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு. ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரை கிறிஸ் ஜோர்டன் 2 விக்கெட் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா. அண்ட் நாதன் எல்லிஸ் பொறுத்தவரையும் ஹெட் விட்டில் 9 மேட்ச் ப்ளே பண்ணி 9 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 4 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 5 மேட்ச்சுக்கு 6 விக்கெட்டும் நாதன் எல்லிஸ் எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் 29 மேட்ச்சுக்கு 38 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 21 மேட்ச்சுக்கு 30 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 8 மேட்ச்சுக்கு 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா நாதன் எல்லிஸ் மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பவுலிங் அப்படின்னா ஒரு 50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணலாம். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நீங்கள் நோட் பண்ணி தெரியும், பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா
கடைசி நடந்த மேட்ச்சில் ஒரு 40 ரன் அடித்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ ட்ரீம் டீம்லேயும் வந்திருந்தார். ஸோ பேட்டிங்கில் நல்ல ஒரு எபிலிட்டி வச்சிருக்கக்கூடிய பிளேயர் நார்தன் எல்லிஸ். எப்படினாலும் உங்களையே சேஃபான ஆப்ஷன்ஸில் கொண்டு வந்துடுவார். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாருன்னா நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கூட நீங்கள் அவருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ரைலி மெரிடத் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 9 மேட்ச்சுக்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இதுவே செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 6 மேட்ச்சுக்கு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரைக்கும் 30 மேட்ச்சுக்கு 43 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 20 மேட்ச்சுக்கு 29 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 10 மேட்ச்சுக்கு 14 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கடைசி நடந்த மேட்ச்சில் மட்டும் விக்கெட் கிடைக்கல. பட் அதுக்கு முன்னால் மேட்ச் எல்லாமே நல்லா பவுல் பண்ணி 3, 2, 1 அப்படிங்கிறத விக்கெட்டாக எடுத்திருக்காரு. ரைலி மெரிடத் ஸ்மால் லீக்கு இம்பார்ட்டன்ட் பிக். அண்ட் பீட்டர் ஹாட்ஸ்கோலி பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 9 மேட்ச்சுக்கு 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 4 மேட்ச்சுக்கு 6 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 5 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா பீட்டர் ஹாட்ஸ்கோலிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். வெனுவை பொறுத்தவரையும் 8 மேட்ச்சுக்கு 8 விக்கெட் எடுத்திருக்காரு. போத் இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கடைசி நடந்த 3 மேட்ச்சில் வெரி புவர், ஒரு விக்கெட் கூட எடுக்கல. ஸோ இவரை பொறுத்தவரை ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல. ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிட்னி சிக்ஸர்ஸோட பிளேஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜாஸ் பிலிப்பி பொறுத்தவரையும் ஒரு டபுள் ஆப்ஷன் ஸ்பீக்கில் வந்துடுறார். விக்கெட் கீப்பிங் பண்ணுறப்போ அவருக்கு எக்ஸ்ட்ரா ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஹெட் டு ஹெட்டில் பார்த்திங்க அப்படின்னா 12 மேட்ச்சுக்கு 291 ரன் அண்ட் 26 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸில் நல்லா ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அண்ட் வெனுவில் பொறுத்தவரையும் 6 மேட்ச்சுக்கு 127 ரன் அண்ட் 21 ஆவரேஜ். ஸோ வினர் ஆவரேஜ் கொஞ்சம் பூராக தான் இருக்குது ஜாஸ் பிலிப்பி பொறுத்தவரையும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்போ அதிகப்படியான கான்ட்ரிபியூட் நல்லா கொடுத்துருக்காரு வெனுவில். பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் 8, 9, 8 அப்படிங்கிறது இப்படி கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் பூராக தான் இருக்குது கடைசி இருந்த 4 மேட்ச்சில். பட் இந்த மேட்ச் பொறுத்தவரையும் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் கிராண்ட் லீக் ஆர் ஸ்மால் லீக் ரெண்டுலேயுமே. அண்ட் குட்ரிஸ் பேட்டர்சன் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 11 மேட்ச்சுக்கு 24 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 245 ரன். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ அதிகப்படியான கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் 6 மேட்ச்சுக்கு 158 ரன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் 12, 18, 9 அப்படிங்கிறது ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வைஸாக இருக்குது கடைசியில் நடந்த ஒரு 3 மேட்ச்சில். பட் இந்த மேட்ச்சை பொறுத்தவரையும் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்ட் பேட்டிங் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாஸ் பிலிப்பி பொறுத்தவரை செகண்ட் பேட்டிங்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஜாக் எட்வர்ட் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 3 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. 48 ரன் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ஸோ ஜாக் எட்வர்ட் இந்த மேட்ச்சில் ஒரு 3 ஓவர் வரைக்கும் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ டபுள் ஆப்ஷன்ஸில் வரக்கூடிய பிளேயர் கம்பல்சரி பிக்கில் நீங்கள் அவங்களை எடுத்துங்க. விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணுறப்போ வந்திருக்கு. வெனு பொறுத்தவரையும் 4 மேட்ச்சுக்கு 64 ரன் அண்ட் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 1 விக்கெட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் அண்ட் மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு வராரு. ஸோ பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணணும். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்து அவன் ஃபேண்டசி டீமுக்குள்ளே அதிகப்படம் வந்துட்டுருக்காரு ஜாக் எட்வர்ட். மோசஸ் என்ரிகேஸ் பொறுத்தவரையும் ஹெட் 18 மேட்ச் ப்ளே பண்ணி 28 ஆவரேஜ் வச்சிருக்காரு அண்ட் 361 ரன். அண்ட் போத் இன்னிங்ஸில் நல்லா ஒரு டீசெண்டான ரெக்கார்ட் இருக்குது. அண்ட் வெனுவில் பொறுத்தவரையும் 11 மேட்ச்சுக்கு 28 ஆவரேஜ் அண்ட் 199 ரன் வச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிகப்படியான கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. ஸோ மோசஸ் என்ரிகேஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் அண்ட் 15, 46, 13 அப்படிங்கிறது ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வைஸாக இருக்குது. செகண்ட் பேட்டிங் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா மஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஜோர்டன் சிக்ஸ் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 17 மேட்ச்சுக்கு 323 ரன் அண்ட் 25 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ அதில் செகண்டாக பேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்குது. 34 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 8 மேட்ச்சுக்கு 239 ரன். அண்ட் வெனுவில் பொறுத்தவரையும் 8 மேட்ச்சுக்கு 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ வெனு ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. அதுவும் செகண்ட் பேட்டிங் அப்படின்னா ஜோர்டன் சிக்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் பூராக இருந்தாலுமே சேசிங்கில் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கொலாப்ஸ் தர மாதிரி நீங்கள் டீம் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு ஜோர்டன் சிக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக இருப்பார். லக்ஷன் ஹார்னன் பொறுத்தவரை ஹெட் அவுட் அண்ட் வெனு ரெக்கார்டு பெருசாக எதுவும் இல்லை. அண்ட் ரீசன்ட் ஃபார்மேஷன் கொஞ்சம் டீசெண்டாக இருக்காரு. இவரை பொறுத்தவரை ஒரு ஒன் சைட் டீம் கிரியேட் பண்ணுறப்போ அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பெருசாக ரெக்கார்டு எதுவுமே இல்லை. ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் ஃபேவராக நீங்கள் டீம் கிரியேட் பண்ணிங்கன்னா கிராண்ட் லீக்ல அவருக்கு நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸாக கொடுத்து பார்க்கலாம். அண்ட் பென் டார்ச்சஸ் பொறுத்தவரையும் கம்பல்சரி பிக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஹெட் அவுட்டில் 12 மேட்ச்சுக்கு 13 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் பேட்டிங்லேயே நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் கொடுக்கக்கூடிய பிளேயர். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பவுல் பண்ணுறப்போ 9 மேட்ச்சுக்கு 12 விக்கெட் எடுத்திருக்காரு பென் டார்ச்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா 66 கம்பல்சரி பிக்கில் அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெனுவில் பொறுத்தவரை 8 மேட்ச்சுக்கு 9 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணுறப்போ 4 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 4 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்மர்ஸ் கடைசி மேட்ச்சில் மட்டும் விக்கெட் கிடைக்கல. பட் அதுக்கு முன்னால் மேட்செல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரையும் இந்த மேட்ச் 3 விக்கெட் வரைக்கும் பென் டார்ச்சஸ் வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணார் அப்படின்னா கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் ஸ்மால் லீக் ஆர் கிராண்ட் லீக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அண்ட் லக்ஷ்மண் ஷா பொறுத்தவரையும் ஹெட் அண்ட் வின் ரெக்கார்ட் பெருசாக எதுவும் இல்லை. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கடைசியாக நடந்த ஒரு மேட்ச்சில் 32 ரன் அடிச்சிருந்தார். பட் இவரை பொறுத்தவரை ஒரு 50-50 ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவருக்கான பேட்டிங் வாய்ப்புகள் கம்மியாக கிடைக்கிறது தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு 10 டீம் கிராண்ட் லீக்ல நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 1 or 2 டீமில் ஒரு நீங்கள் பிளேயராக வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஹெட் அண்ட் கேட் பொறுத்தவரையும் ஹெட்வுட்டில் 6 மேட்ச் ப்ளே பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 6 விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. அண்ட் பொறுத்தவரையும் இந்த இடத்துல 7 விக்கெட் 6 விக்கெட் மட்டும் தான் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பொறுத்தவரையும் செகண்டாக பால் பண்ணுறப்போ அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். வினோரை பொறுத்தவரையும் 2 மேட்ச்க்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் பூராக இருக்குது. மேட்ச் கடைசியாக நடந்த ஒரு 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. மற்றபடி பெருசாக விக்கெட் வரல. பட் இந்த மேட்ச்சில் பொறுத்தவரை டெத் ஓவர் ஆப்ஷன்ஸ் அவர் தான் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்குது. ஸோ அதனால் விக்கெட் எடுக்கிற ஆப்ஷன்ஸ் அவருக்கு இருக்க போகுது. அண்ட் ஜோஃபர் சக்கான் பொறுத்தவரையும் ஹெட்வுட் அண்ட் வின் ரெக்கார்ட் பெருசாக எதுவும் இல்லை. அண்ட் லெக் ஸ்பின் போடக்கூடிய பவுலர். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் எதிர்பார்க்கலாம். ஸோ மீதி இருக்க ஓவர் பார்த்தீங்கன்னா ஹெட்வுட் ஷேர் பண்ணி போகிறதான வாய்ப்பு இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் பூராக இருக்குது. அவர் நீங்கள் கிராண்ட் லீக்ல மட்டும் 1 or 2 டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்ல மிஸ் பண்ணிடுங்க. அண்ட் பென் மென்னட்டி பொறுத்தவரையும் ஹெட்வுட்டில் 7 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்போ அந்த 4 விக்கெட் வந்திருக்கு. ஆஃப் பிரேக் போடக்கூடிய பவுலர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோவலாக இருக்கட்டும், மேத்யூ வேடாக இருக்கட்டும், அவங்களாம் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்கனால மென்னட்டிகிட்டேருந்து இந்த மேட்ச்சில் ஒரு விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். வெனுவில் பொறுத்தவரை 4 மேட்ச்க்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதில் செகண்ட் இன்னிங்ஸில் அதிகமாக வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் பூராக தான் இருக்குது. ஸோ கிராண்ட் லீக்ல 1 or 2 டீமில் நீங்கள் பிளேயராக வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்தா பார்த்தீங்கன்னா பிளேயர் பேட்டிலுக்கு வருவோம். ஸோ பிளேயர் பேட்டில் யாருக்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஜோயல் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பென் டாச்சஸ் கிட்ட 2 இன்னிங்ஸில் 1 முறையும், அண்ட் லெக் ஸ்பின் போடக்கூடிய பவுலர்கிட்ட 8 முறையும், ஆஃப் பிரேக் பவுலர்கிட்ட 6 முறையும் அவரோட விக்கெட் அதிகமாக எழுந்திருக்காரு. மிச்சோன் பொறுத்தவரையும் ஹெட் அண்ட் கேர் கிட்ட 1 முறையும், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 2 இன்னிங்ஸில் 2 முறையும் அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. சார்லி வைக்கம் பொறுத்தவரையும் பிளேயர் பேட்டில் பெருசாக எதுவும் யார்ட்டும் இல்லை. அண்ட் மெக்டர்மெண்ட் பொறுத்தவரை ஜாக் எட்வர்ட் கிட்ட 1 முறையும், அண்ட் பென்னட் கிட்ட 1 முறையும், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 61 இன்னிங்ஸில் 19 முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. நிக்கில் சௌத்ரி பொறுத்தவரையும் ஜாக் எட்வர்ட் கிட்ட மட்டும் 1 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. மேத்யூ வேட் பொறுத்தவரையும் ஜாக் எட்வர்ட் கிட்ட 1 முறையும், ஹெட் அண்ட் கேர் கிட்ட 1 முறையும், அண்ட் பென் டாச்சஸ் 7 இன்னிங்ஸில் 1 முறையும், லெக் ஸ்பின் கிட்ட 77 இன்னிங்ஸில் 20 முறையும் அவரோட விக்கெட்டை மேத்யூ வேட் இழந்திருக்காரு. அண்ட் டிம் டேவிட் பொறுத்தவரையும் ஹெட் அண்ட் கேர் கிட்ட 5 இன்னிங்ஸில் 3 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ அந்த டெத் ஓவரில் ஹெட் அண்ட் கேர் போகிறப்போ அதிகமாக விக்கெட்டை எடுத்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 இன்னிங்ஸில் 2 முறை கிட்ட பென் டாச்சஸ் கிட்டையும், அண்ட் லெக் ஸ்பின் பவுலர்கிட்ட 110 மேட்ச்சில் 22 முறை விக்கெட் இழந்திருக்காரு. கிறிஸ் ஜோர்டன் பொறுத்தவரையும் டாச்சஸ் கிட்ட 5 இன்னிங்ஸில் 2 முறையும், லெக் ஸ்பின்னு கிட்ட 43 இன்னிங்ஸில் 12 முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் ஜாஸ் பிலிப்பி பொறுத்தவரையும் நிக்கில் சௌத்ரி கிட்ட 1 முறையும், அண்ட் கிறிஸ் ஜோர்டன் கிட்ட 1 முறையும், நாதன் எல்லிஸ் கிட்ட 1 முறையும் அதிகப்படியான விக்கெட்டை இழந்திருக்காரு. குட்டி பேட்டர்சன் பொறுத்தவரையும் நாதன் எல்லிஸ் கிட்ட 1 முறையும், பீட்டர் ஹாட்ஸ்கோலி கிட்ட 1 முறையும், லெக் ஸ்பின்னு கிட்ட 18 இன்னிங்ஸில் 5 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் ஜாக் எட்வர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைலி மெரிடத் கிட்ட மட்டும் 1 முறையும், லெக் ஸ்பின் பவுலர்கிட்ட 17 இன்னிங்ஸில் 10 முறை விக்கெட்டாக விட்டுருக்காரு. மோசஸ் ஹென்ரிகஸ் பொறுத்தவரையும் கிறிஸ் ஜோர்டன் கிட்ட 1 முறையும், அண்ட் நாதன் எல்லிஸ் கிட்ட 1 முறையும், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 77 இன்னிங்ஸில் 19 முறை அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் ஜோர்டான் சிக்ஸ் பொறுத்தவரையும் கிறிஸ் ஜோர்டன் கிட்ட 3 இன்னிங்ஸில் 2 முறையும், அண்ட் நாதன் எல்லிஸ் கிட்ட 4 இன்னிங்ஸில் 2 முறையும், அண்ட் மெரிடத் கிட்ட 4 இன்னிங்ஸில் 1 முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு ஜோர்டான் சிக்ஸ். பென் டாச்சஸ் பொறுத்தவரையும் பீட்டர் ஹாட்ஸ்கோலி கிட்ட 2 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் ஆஃப் பிரேக் போடக்கூடிய பவுலர்கிட்ட 8 இன்னிங்ஸில் 3 முறை அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிளேயர் பேட்டில்லாம் பார்த்தாச்சு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்க்கு வருவோம். ஸோ ஸ்மால் லீக்ல காமனாக நம்ம கேப்டன்ஸ்க்கு யாரெல்லாம் ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா நிக்கில் சௌத்ரி ஆர் ஜாக் எட்வர்ட். இவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் நீங்கள் ஸ்மால் லீக்ல ஒரு சேஃபான கேப்டன்ஸ் கேப்டன்ஸ்னால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆப்போனண்ட் வரவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 80% இந்த காம்பினேஷனில் தான் வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கிராண்ட் லீக்ல நம்ம கேப்டன்ஸ் கேப்டன் இந்த மேட்ச்சை பர்டிகுலராக ட்ரை பண்ண போகிறது பென் டாச்சஸ்க்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டன்ஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். மிச் ஓவனுக்கு அண்ட் நாதன் எல்லிஸ் ஃபஸ்ட்டு பால் பண்ணார்னா அவருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிறிஸ் ஜோர்டன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் இருக்க பிளேயர்களுக்கு எல்லாமே நீங்கள் கிராண்ட் லீக்ல ரிஸ்க்கான கேப்டன்ஸ் கேப்டன்ஸ்னால் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் சொன்ன மாதிரியே ஃபைனலாக 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு நான் 1 by 1 நான் ஷோ பண்ணுறேன். இந்த 6 கிராண்ட் லீக் டெமோ டீமுமே லைனப்ஸ் வரதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஃபைனலாக நான் உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் கிராண்ட் லீக் டீம் 1 பொறுத்தவரையும் மேத்யூ வேட், ஜாஸ் பிலிப்பி, மோசஸ் ஹென்ரிகஸ், மிச் ஓவன், கிறிஸ் ஜோர்டன், நிக்கில் சௌத்ரி, ஜாக் எட்வர்ட், ஹெட் அண்ட் கேர், பென் டாச்சஸ், மெரிடத், நாதன் எல்லிஸ். இதை நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா பிலிப்பிக்கும், அண்ட் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா
மேத்யூ வேர்டுக்கும் நான் கீப்பருக்கு வைஸவே நான் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வேறு யாராச்சும் நீங்கள் இன்னும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்க அப்படின்னா மோசஸ் ஹென்ரிகேஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பாருங்கள். இல்லை ஹெடன் கேர் ஆர் கிறிஸ் ஜோர்டன் இவங்களுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் செகண்ட் டீம் பொறுத்தவரை ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பரில் மெக்டர்மன் அண்ட் மோசஸ் ஹென்ரிகேஸ், ஸ்கூட்டி பேட்டர்சன், ஜோவல், டிம் டேவிட், கிறிஸ் ஜோர்டன், நிக்கில் சௌத்ரி, ஜாக் எட்வர்ட், ஹெடன் கேர், ரைலி மெரிடத் அண்ட் ஜோஃபர் சோகான் இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய செகண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக குட்டி பேட்டர்சனும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா மெக்டர்மட்டுக்கும் நான் கொடுத்துருக்கேன் ரிஸ்க்காக இந்த டீமில். நீங்கள் அதர்வைஸ் வேறு ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ண வச்சுன்னா ஜோவலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஜோஃபர் சோகானுக்கு கூட ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆர் மெரிடத் இந்த 2 காம்பினேஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 3 பொறுத்தவரையும் அண்ட் பவுலிங்க்கு ஃபேவராக அந்த டீமை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டீம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பிலிப்பி அண்ட் மிச் ஹோவன், கிறிஸ் ஜோர்டன், நிக்கில் சௌத்ரி, ஜாக் எட்வர்ட், ஹெடன் கேர், பென் டார்ச்சஸ், ரைலி மெரிடத் அண்ட் நாதன் நில்லிஸ், மென்னட்டி அண்ட் பீட்டர் ஆர்ச்கோலி இதை நான் ட்ரை பண்ணியிருக்கக்கூடிய 3வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா பென் டார்ச்சஸ்க்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா நாதன் நில்லிஸ்க்கும் நான் இந்த இடத்துல நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்க அப்படின்னா மெக்டர்மட் இருக்கார் அவருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஜாக் எட்வர்ட் ஆர் கிறிஸ் ஜோர்டன் இந்த காம்பினேஷனில் நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டீம் 4 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் மேத்யூ வேர்ட் அண்ட் மெக்டர்மட், மோசஸ் ஹென்ரிகேஸ், ஸ்கூட்டி பேட்டர்சன், ஜோர்டன் சில்க்ஸ், சார்லி வைக்கம் அண்ட் டிம் டேவிட், நிக்கில் சௌத்ரி, ஜாக் எட்வர்ட், பென் டார்ச்சஸ், நாதன் நில்லிஸ் இது நான் பிக் பண்ணக்கூடிய 4th கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ஜாக் எட்வர்டுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா நிக்கில் சௌத்ரிக்கும் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் பேட்டிங் அண்ட் பவுல் ரெண்டுலுமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அதர்வைஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சார்லி வைக்கம்க்கு நீங்கள் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா மோசஸ் ஹென்ரிகேஸ் ஆர் ஜோர்டன் சில்க்ஸ் இந்த 2 பேர்த்து காம்பினேஷனில் நீங்கள் ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 5 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் மெக்டர்மட் அண்ட் ஜாஸ் பிலிப்பி, மோசஸ் ஹென்ரிகேஸ், டிம் டேவிட், மிச் ஹோவன், கிறிஸ் ஜோர்டன், நிக்கில் சௌத்ரி, ஜாக் எட்வர்ட், ஹெடன் கேர், பென் டார்ச்சியஸ், நாதன் நில்லிஸ் இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 5வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா மிச் ஹோவனுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா மோசஸ் ஹென்ரிகேஸ்க்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் என்ன ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மெக்டர்மட்டுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த டீமில் கொடுத்து பாருங்கள். ஆர் அப்படி இல்லைன்னா ஹெடன் கேர் ஆர் நாதன் நில்லிஸ் இந்த ஆப்ஷனில் நீங்கள் ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம் பொறுத்தவரையும் மேத்யூ வேர்ட், மோசஸ் ஹென்ரிகேஸ், குட்டி பேட்டர்சன், டிம் டேவிட், மிச் ஹோவன், கிறிஸ் ஜோர்டன், நிக்கில் சௌத்ரி அண்ட் ஜாக் எட்வர்ட், ஹெடன் கேர், பென் டார்ச்சஸ், நிக்கில், நாதன் நில்லிஸ் இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ஜோர்டன், கிறிஸ் ஜோர்டனுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹெடன் கேருக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களை பொறுத்தவரையும் ஒரு ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் நீங்கள் இன்னும் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி வச்சுன்னா பேட்டர்சனுக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இந்த டீமில் கொடுத்து பாருங்கள். அல்ல மேத்யூ வேர்டுக்கு கூட ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே கிராண்ட் லீக் டெமோ டீம் தான். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு ஃபைனல் டீம் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வச்சுருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.